வணக்கம். எனது பேர் ருமனாதித்யா. 12ஆம் வகுப்பு ஆறு பிரிவு அரசு மேல்நிலைப்பள்ளி சுப்பிரமணியத்திலிருந்து நான் பேசிட்டு இருக்கேன். நம்ம இப்போ யாரோட கதையை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிருத்திவிராஜ் சௌகான். அவர் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த ஒரு ராஜ்புத்த மன்னர்கள். 12ஆம் நூற்றாண்டில் அவர் ராஜ்மேர் டெல்லி அப்படின்ற பகுதியில் ஆட்சி செஞ்சிருந்தார். சின்ன வயசுலேருந்தே அவருக்கு போர் தொழில்கள் மீது ஆசை அதிகம். அவர் தந்தையோட உதவினால அவர் கத்தி சண்டை, அதுக்கப்புறம் குதிரை ஏற்றம், இந்த மாதிரி பல போர் தொழில்களை அவர் கற்று அவர் கைதேர்ந்தவராக இருக்கார். அவரோட நாட்டு மக்களிடையே ஒழுக்கம் அப்படின்றது ரொம்ப அவசியம் அப்படின்றதுனால அந்த ஒழுக்கத்தை பற்றின விழிப்புணர்வு அவர் நாட்டில் அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அவரோட போர் வீரர்கள், படை தலைவர்கள் அவர் சொல்ல மாட்டார், என்னோட சகோதரர்கள் அப்படின்னு தான் சொல்லுவார். சகோதரத்துவம் அதிகமாக இருக்கும். அதில் முக்கியமான ஆள் யாருன்னா சந்த் பாரதி, ஸ்கந்தர் ராஜ்புத், அதுக்கப்புறம் கோவிந்தராஜ். இவங்க 3 பேரும் அவரோட படை தளபதிகளாக இருந்திருக்காங்க. அவர் பாஷையில் சொல்லணும்னா அது அவரோட சகோதரர்கள். அதுக்கப்புறம் அவரோட ராணுவ யுத்திகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா பேட்டில் ஆஃப் டெரைன். அந்த பேட்டில் ஆஃப் டெரைனை யூஸ் பண்ணி தான் அவர் முகமது கோரி அப்படின்றவரை இந்தியா மேலே படையெடுத்து வந்தவரை முதல் முறையாக அடித்து அவரோட நாட்டுக்கே வெளியேற்றிட்டாரு. அங்கே போன அந்த முகமது கோரி என்ன சொன்னார் அப்படின்னா, நான் இனி இந்த இந்தியா மேலே நான் போர் தொடுத்து வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு உறுதிமொழி மாதிரி கொடுத்துட்டாரு. உறுதிமொழி கொடுத்ததுக்கப்புறம் இங்கே இவர் போர் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணுற ஒரு அரசர் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இசை கலைஞர்கள், கவிஞர்கள், இவங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்குற ஒரு இடமாவும் அவரோட அரண்மனை இருந்துச்சு. அவர் எப்போ இசைக்கலைஞர்கள், கவிஞர்கள் யார் போனாலும் அந்த இடத்துல ஒரு சிறந்த மரியாதை இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே போன முகமது கோரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வள்ளுவர் சொல்கிற மாதிரி வாள் போல் பகைவரை அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு அப்படின்ற குரலுக்கு ஏற்ற மாதிரி துரோகம் அப்படின்ற ஒரு சிறந்த ஆயுதத்தை கையில் எடுத்து துரோகம் மூலமாக அவங்கள கைப்பற்றியாச்சு. பிருத்திவிராஜ் சௌகானை கைப்பற்றி சிறையில் வச்சுருக்காங்க. சிறை வேணால் முகமது கோரியோட தான் இருக்கலாம், ஆனால் சிறைக்குள்ளே பிருத்திவிராஜ் சௌகான் வந்ததுக்கப்புறம் அது அவரோட கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு சிறையாக மாறிடுச்சு. அங்கே வச்சு அவரோட பார்வை பறி போயிடுச்சு. அதுக்கு அடுத்த நாள் நடக்க போகிற ஒன்று அவரோட சகோதரரான அந்த சந்த் பாரதி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாளைக்கு முகமது கோரி உங்களை அவமானப்படுத்த போகிறாரு, நம்மளுக்கு கிடைச்சிருக்க கடைசி இறுதி வாய்ப்பு அது மட்டும்தான், நம்ம அதை விட்டுட்டோம்னா இந்தியாவை நம்மளால் காப்பாற்ற முடியாது, நம்ம நாளைக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற மாதிரி சந்த் பாரதி சொல்கிறாரு. எனக்கு வேணால் பார்வை பறி போயிருக்கலாம், ஆனால் என் மனசுக்குள்ள இன்னும் வீரமும் நம்பிக்கையும் இருக்குது, நம்மளால் இயன்ற வரை இந்தியாவை நம்மளால் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு இரவு அதோடு முடிஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்த நாள் காலையில் அரண்மனைக்கு அவரை, அதாவது பிருத்திவிராஜ் சௌகானை கையில் ஒரு வில்லையும் அம்பையும் கொடுத்துட்டு அரண்மனையில் நிற்க வைக்கிறாங்க. நிற்க வச்சுட்டு அரசர், அதாவது அந்த முகமது கோரி சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு, நீ இப்போ ஒரு பார்வை பறி போன ஒரு ஆள், நீ முடிஞ்சா என்ன கொன்று, நான் ஒரு அரசனாக இருக்கேன் அப்படின்ற ஆணவத்தில் அவர் சிம்மாசனத்தில் உட்காந்துருந்தான். இப்போ அந்த சந்த் பாரதி, அவரோட நண்பரான சந்த் பாரதி என்னன்னா ஒரு சிறந்த கவிஞர், போர் வீரரும் தான், சிறந்த கவிஞர் தான். அவர் கவிதை வடிவில் அரசர் இருக்கிற இடத்த சுற்றி காட்டுறாரு. சுட்டி காட்டிட்டு இவர் அந்த திசையை நோக்கி அவர் அம்பை எய்தி அந்த அரசரை கொண்டுறாரு. இதுல இருந்து நம்ம இப்போ இவரோட கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நாட்டுக்காக வாழ்ந்தாலும் வெற்றி, அதே நாட்டுக்காக நம்ம உயிரை நீத்தாலும் அதுவே நம்மளுடைய பெருமை அப்படின்னு.